வணக்கம். செங்கோட்டையன் தாவேகாவுல போறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடிய சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். கோயம்புத்தூருக்கு மோடி வந்தபோது பார்த்தீங்கன்னா, அவர் சந்திச்சு, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா, அவருக்கு சந்திப்புக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் அவர் தாவேகாவுல பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே அதிமுகவுல அவர் உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கின பிறகு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அப்பெல்லாம் அவர் பெருசா எந்த விதமான பதிலுமே சொல்லல. அவர பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒருங்கிணைக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், கட்சிய பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. பாஜக சொன்னாங்க. அமித்ஷா அவர் சந்திச்சு பேசினாரு. நிர்மலா சீதாராமன சந்திச்சு பேசினாரு. இப்படி நிறைய பேர்த்த சந்திச்சு பேசிட்டு வரும்போதெல்லாம் அவங்க சொன்னது ஒருங்கிணைந்த அதிமுக, வலுவான அதிமுக அதுதான் தேவை. பாஜக கூட்டணிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால ஒருங்கிணைப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை தான் எடுத்தார். ஆனால் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை நயினா நாகேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக செங்கோட்டையன் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்திருப்பார். இல்லை ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சு திரும்பவும் அதிமுக வலுவாக்கியிருப்பார். ஆனால் நயினா நாகேந்திரன் அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் கண்டிப்பாக அவர் தாவேகா சைடு போகிறாரு அப்படிங்கிறத திமுக நம்பவே இல்லை. உளவுத்துறை அப்படி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு கொடுக்குறாங்க. அதை திமுக நம்பவே இல்லை. ஒரு மூத்த அரசியல்வாதி இவர் எப்படி தாவேகாவோட எந்த விதமான ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியோட எப்படி போய் அவர் இணைவார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவர் ஓபிஎஸோட போவார், இல்லை டிடிவி தினகரன் கட்சியில் சேருவார், கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு அந்த கட்சியோட சேர்ந்து இணைந்து தான் செயல்படுவார். அவர் தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி போகணும்னு ஆசைப்பட்டால் அதிமுகவில் நிறைய பேர் திமுகவோட தானே சேர்றாங்க. அப்படி தான் செங்கோட்டையன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஓபிஎஸோட போய் சேருவார். அப்படி சேர்ந்துட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் எல்லாமே சசிகலா எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கி, இல்லை அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவங்க தாவேகோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் திமுகவுக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக். எப்படி இவர் போய் தாவேகோட சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது யாருக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு குடைச்சல் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தாவேகா சைடு போனது எங்களுக்கு சந்தோஷம்தான். பாருங்களேன், 30ஆம் தேதி எவ்வளோ பெரிய மாசான ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டி அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நிரூபிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கும்பலை கூட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாத வேலையா? கும்பலை கூட்டுவாங்க. ஆனால் அந்த கும்பல் எல்லாமே அதிமுகவுக்கு ஓட்டாக மாறுமா அப்படின்னா ஓட்டாக மாறாது. தாவேகாவுக்கு இப்போ கோயம்புத்தூரில் அவர் விமான நிலையத்தில் இறங்கினார் இல்லை, செங்கோட்டையன் இறங்கும்போது தாவேகா கொடுத்த அந்த அமர்க்களமான ஒரு வரவேற்பு இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமி வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும். ஏற்கனவே அவர் சென்னையிலேருந்து நேரடியாக கோயம்புத்தூருக்கு வர முடியல. ஃப்ளைட்டு அவர் செங்கோட்டையன் ஃப்ளைட்டில் கோளாறு நேராக பெங்களூர் போயிட்டு அந்த கோளாறை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் செங்கோட்டையனால் கோயம்புத்தூருக்கு வர முடியல. ஆனாலும் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தாவேகாவினர் அங்கே காத்திருந்தாங்கல்ல, அது செங்கோட்டையனுக்கு மெய் சில்கா வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. செங்கோட்டையனுமே அதை பெருமையாக தான் பேசினார். எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தது ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஆனால் நிறைய பேர் யோசித்தது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு எல்லையில் பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. ஆனால் பாஜக சொல்லக்கூடாத இடத்துல நம்ம போய் உட்காரணும். ஒன்று திமுக சைடு போகணும். திமுக சைடு போனால் அது பெரிய அளவில் செல்வாக்காக இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் தாவேகா சைடு போகலாம். தாவேகா சைடு போனால் அந்த கட்சியை நமக்கான சுதந்திரம் கொடுப்பாங்க, நமக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு கட்சி வேணும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்குபெட்டில் செல்வாக்கான ஒரு கட்சியாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஆனால் அந்த கட்சிக்கு செல்வாக்கும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு தாவேகா புலப்படுது. அதே போல் அதிமுகவிலேருந்து செங்கோட்டையன் போனால் மீதி எல்லாருமே போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர்த்துக்கு செங்கோட்டையன் தாவேகா சைடு போன பிறகு நம்மளும் அங்கிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஏன்னா கேபி முனுசாமிக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குமே லடாய் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு
ஒன்றிய செயலாளரோட திருமணத்தில் போய் கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே உட்காந்துருக்கிறாரு, சேலம் இளங்கோவன் உட்காந்துருக்கிறாரு அவர் பக்கத்தில். ஆனால் கேபி முனுசாமி அவங்கள யாருமே கண்டுக்காமல் நேராக போய் மணமக்களை வாழ்த்திட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார். சேலம் இளங்கோவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் உட்காந்துருக்காருங்க, வாங்க வந்து அண்ணன்ட்ட பேசிட்டு போங்க அப்படின்னா, உங்கள் அண்ணன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு செயல்படும் போது நான் ஏன் அவர்கிட்ட போய் பேசணும், கட்சியை விட்டு நிப்பாட்டுறதா நிப்பாட்டிக்க சொல்லுங்கள், செங்கோட்டையன் போல் நானும் தாவேக்கா சைடு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது எல்லாருமே இப்போ எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அதிமுக வந்து நிப்பாட்டின பிறகு அவருடைய வீனஸ் காலனியில் இருக்க அவர் வீட்டுக்கு வந்து உளவுத்துறை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி தாவேக்கா சார்பாக வந்து செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே திமுகட்ட சொன்னாங்க. அப்படி அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து முக்கியத்துவமாக செங்கோட்டையன் எடுத்துக்க மாட்டார். செங்கோட்டையன் வந்து தாவேக்கா சைடெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைமை யோசிச்சது. ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்த இடத்துல எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் வந்து நவம்பர் 27 அவர் சேர போகிறாரு அப்படின்னு உளவுத்துறை கொடுக்கும்போது உதயநிதியோட பிறந்தநாள் ஆச்சு. அன்னைக்கு போய் செங்கோட்டை நாங்கள் சேர்ந்தாருன்னா இந்த பேச்சு தான் எல்லா மீடியாக்கள்லையுமே இருக்கும். உதயநிதியோட பிறந்தநாள், அங்கே பிறந்தநாளுக்கு நம்ம செய்ய போகிற விஷயங்கள் எதுவுமே வந்து மீடியாக்களில் வந்து கவர் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சருக்குமே இருந்தது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு நவம்பர் 27 உதயநிதியோட பிறந்தநாள். 26 என்ன செய்கிறாங்க, அவர் அமைச்சர் சேகர் பாபு நேரடியாக வந்து செங்கோட்டையனோட வீனஸ் இல்லத்துக்கு போயிட்டு, என்ன திமுக நீங்கள் தாவேகாவில் போய் சேர்றேன்னு சொல்கிறீங்களாம்ல, நீ வாங்க நம்ம திமுகவில் சேர்ந்துக்கலாம், உங்களுக்கான மரியாதை மதிப்பு எல்லாமே நான் வாங்கி தரேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திமுக ஆட்சி தான், உங்களுக்கு அமைச்சரவையில் முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், பேசிடலாம், முதலமைச்சரே சொல்லி அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் செங்கோட்டையன் வந்து நான் தாவேகாவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டேன், அதில் வந்து மீற முடியாது, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, நான் திமுக சைடு வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். சேகர்பாபு இப்படி சொன்ன உடனே செங்கோட்டையன் இப்படி சேகர்பாபுகிட்ட பேசின உடனே சேகர்பாபுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. சரி, நீங்கள் அப்படி செய்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, உங்களை ரொம்ப வற்புறுத்த முடியாது, வற்புறுத்துறது ரொம்ப தப்பாக தான் படுது, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவு அதில் மாற வேணாம். ஆனால் நீங்கள் தாவேகாவில் சேர்றதை சேர்ந்துக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நவம்பர் 27 சேருன்னு சொல்கிறீங்களே, அன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஏன்னா சின்னவரோட பிறந்தநாள், உதயநிதியோட பிறந்தநாள் நாங்கள் சிறப்பாக கொண்டாட போகிறோம், அது மக்கள் மத்தியில் போகணும், கவனத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம். அதில் வந்து நீங்கள் உழ வச்சு விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது ஏற்கனவே எடுத்த ஒரு திட்டம் தான், இந்த திட்டத்தில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபுட்ட வந்து செங்கோட்டையன் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுநாள் வந்து 27 ராஜினாமா, அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. எம்எல்ஏ பதவி வந்து அவர் ராஜினாமா பண்ணாமல் அப்படியே தாவேக்காவில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன கட்சி தாவல் சட்டம் வந்து இன்னும் 5 மாதம் தான் இருக்குது எம்எல்ஏ பதவி இது பண்ணி, பெருசாக ஒன்றும் நடவடிக்கைலாம் எடுத்துட மாட்டாங்க, அப்படிலாம் நடவடிக்கை எடுத்தால் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அதிமுகவில் ரெட்டைலை சின்னத்தில் நின்று ஜெயித்தோம், ரெட்டைலை சின்னத்தில் ஜெயிச்ச அந்த பதவியோடு போய் தாவேக்காவில் இணையிறது நல்லா இருக்காது. அது இல்லாமல் எடப்பாடி டீம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், நீங்கள் எங்கள் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு போய் தாவேக்காவில் இணைகிறீங்களா அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. மனோஜ் பாண்டியன் கூட எம்எல்ஏ பதவியோடு தான் போய் திமுகவில் சேர்ந்தார், அதுக்கப்புறமா தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார். ஆனால் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்புறமா போய் தான் சேர்ந்தார், விஜயோட சேர்ந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே திமுகவுக்கே தெரியல. முதையே நம்ம வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் வந்து இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்து அவர் ஒரு கட்சி ஒரு சீனியரு, நல்ல அரசியல் அனுபவம் தெரிஞ்சவர், நல்ல ஜெயலலிதாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சார பயண திட்டங்களெல்லாம் நல்லா வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர். விஜய்க்கு இது போன்ற நபர்கள் கிடைக்கும்போது விஜய்னால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துருச்சு. இப்போ அரசியல் சூழ்நிலை விஜய் அடிக்கடி சொல்கிறது திமுக வேஸ் தாவேகா தான், அதுதான் இப்போ நடக்க போகுது. செங்கோட்டையனும் அந்த மாதிரி ஒரு களத்தில் இறங்கணுன்னு இப்போ திமுக வேஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் அவர் வந்து செங்கோட்டையனுக்கு பிடிக்கல, அதிமுக அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முடிவுகள் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் தாவேகா சைடு செங்கோட்டையன் போனதை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டின பிறகு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் எல்லாமே வர்றாங்க போகிறாங்க சந்திக்கிறாங்க. அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக அவங்களுக்கு எடுக்கவே இல்லை.
அதுக்கு இடையில ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டே இருந்தார். உங்களை போன்ற அரசியல் அனுபவமுள்ள நபர்கள் தேவை, உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும், முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அது வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனால் பிரதமர் 19ஆம் தேதி வரும்போது அவரை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தார். ஆனால் பிரதமரை சந்திக்க முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். தொடர்ந்து ஓபிஎஸ் போலையோ டிடிவி தினகரன் போலையோ சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை கொங்கு பெல்ட்டில் வீழ்த்தணும் அப்படின்னோம்னா திமுக சைடு போகணும். திமுக சைடு போனோம்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கிட்டு அமைச்சர் முத்துசாமி இருக்கார், சாமிநாதன் இருக்கார், செந்தில் பாலாஜி, பொங்கலூர் பழனிசாமி இப்படின்னு கொங்கு பெல்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு செங்கோட்டையன் அங்கே இருக்கணும். அதனால் அவர் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட செங்கோட்டையன் மைண்டில் இருக்குது. அதை தான் செங்கோட்டையன் கூட அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார். திமுக அதிமுக வேறு கட்சி இது கிடையாது, ஒரே கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். நம்ம திமுக சைடு போனால் கூட 10ஓட 11 இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் வந்து கொங்கு பெல்ட்டில் தாவேகாவுக்குன்னு யாருமே ஒரு தெரிஞ்ச முகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தாவேகாவுக்கு போகலாம். தாவேகா வந்து ஒரு வளர்கிற கட்சி தான். எப்படி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பின்னாடி இருந்தோமோ அதே போல் வந்து இப்போ விஜய் கூட இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு என்ன எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சி தாவேகாவில் இப்போயும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தார் செங்கோட்டையன். அதனால தான் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் வந்து அதிக அளவில் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது செங்கோட்டையன் போன்ற அனுபவசாலிகள் வந்து தாவேகாவுக்கு தேவைப்படுறாங்க. இதை தான் ஆதவ அர்ஜுனா வந்து செங்கோட்டையன்ட்ட பேசுகிறாரு. செங்கோட்டையன்ட்ட பேசும்போது செங்கோட்டையனுக்கு அது பிடிச்சிருக்கு. 19ஆம் தேதி பிரதமர் வந்து சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு அனுமதி கிடைக்கல, இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி நயினாநாயகன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனிமே நான் இவங்களை நம்பி இருக்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸையும் நம்ப முடியாது, டிடிவியும் நம்ப முடியாது, நாளைக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த கட்சியில் போய் நம்ம இணைஞ்சு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், விஜயை நேரடியாக ஆதரிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதுக்கான ஒரு முடிவை தான் எடுத்தார். அதே போல் வந்து அவர் கட்சியில் வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா அவருக்கு நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக விஜய்கிட்ட எந்த முடிவாக இருந்தாலும் அவர் பேச முடியும், பேசலாம், எப்போ வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே தாண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் யாரை வேணாலும் நிர்வாகிகளாக நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை செங்கோட்டையனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்களோட சேர்ந்து தான் பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு அதிமுகவினரே வந்து ரொம்ப நினச்சாங்க. அவர் வந்து செங்கோட்டையன் அந்த சைடெலாம் போக மாட்டார், ஓபிஎஸோடையும் டிடிவி தினகரோடையும் சேர்ந்து தான் செயல்படுவார், அதை வந்து நம்ம சாதகமாக பேசிக்கலாம், நினச்சிக்கலாம், அது பிரச்சாரத்தில் வந்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மளை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி டீமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் தாவேக்கால இணைஞ்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கூட்டணியே போக முடியாது. தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி அதிமுக நிர்வாகிகளை ஏமாற்ற முடியாது. மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம இந்த கட்சிகளோட தான் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். இனிமேல் தாவேக்காவோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை செங்கோட்டையன் வந்து உருவாக்கிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. செங்கோட்டையன் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறாருன்னு டெல்லியில் இருக்கிற பாஜக தலைமைக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவர் தம்பிதுரை போய் நட்டாட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி செங்கோட்டையன் போகிறாரு, அதை தடுத்து நிறுத்த பாருங்கள் அப்படின்னு. அவங்களாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை, போனால் போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இது எல்லாமே வந்து டெல்லிக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கா, டெல்லி என்ன நினைக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து பாஜகவுக்கும் ஒரு அடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற நடவடிக்கைகளில் அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே பாஜக தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அமித்ஷாட்ட கண்டிஷன் போட்டார். ஆனால் அதிமுகவை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தினகரன், பன்னீர்செல்வம், அன்புமணி, பிரேமலதா, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கள்ட்ட பாஜக பேசும்போது அவங்களுடைய அதிக தொகுதிகள் கேட்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு தாவேகா இருக்குது, தாவேகா சைடு நாங்கள் போய்க்கிறோம், தாவேகா வந்து ஒன்றும் சின்ன கட்சியெல்லாம் கிடையாது, வளர்கிற கட்சி கிடையாது, வளர்ந்த கட்சி தான், அவங்க முதல் தேர்தலே வந்து அதிக ஸ்கோப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த டிமாண்டை வைக்க போகிறாங்க. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும். 2வது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற நபர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது. அப்படி அறிவிச்சிங்கன்னா உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வரமாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தாவேகாவில் செங்கோட்டையன் ஏற்கனவே வந்து கரெக்டாக இருந்திருக்கிறார். பசும்பொன்லாம் அவங்க பேசினதே அந்த திட்டமாக தான் இருக்குன்னு தோணுது. அவர் செங்கோட்டையன் அங்கே இருக்கிறனால ஓபிஎஸ்ஸையும் சரி டிடிவி தினகரனையுமே கூட்டணிக்குள்ளே, தாவேகா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதே தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கும் தலைவலி. அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து என்ன தான் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்கு, செங்கோட்டையன் போனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் கண்டிப்பாக செங்கோட்டையனோட இழப்பு வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி கொங்கு பெல்ட்டில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள்னு இருக்கும்ல, அது அதிமுகவுக்கு போகக்கூடியது, பாஜகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகள். இப்போ எல்லாமே செங்கோட்டையன் அந்த சைடு போனோன்னே செங்கோட்டையன் வந்து ஒரு அதிமுகவோட கொங்கு முகமாக தெரிஞ்சப்பட்டவர். அதனால் பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு அந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சு போச்சுன்னா திமுக ரொம்ப சுலபமாக வந்து வெற்றி பெறும். இந்த தடவை கொங்கு பெல்ட்டில் வந்து திமுக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்த்திங்கன்னா நான் 30ஆம் தேதி கூட்ட போகிற மீட்டிங்கில் பாருங்கள் அவ்வளோ கும்பல் வரப்போகுதுன்னு பாருங்கள். அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். செங்கோட்டையன் போனால் என்ன, யார் போனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தன் இருக்கிறேன்ல, அந்த ஒருத்தனை வச்சு என்ன ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பீரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. பாஜக குழம்பி போய் கிடக்குது. எடப்பாடி பழனிசாமியை கடைசி நேரத்தில் அவர் பாஜக கழட்டி விடலான்னு எடப்பாடி பழனிசாமி நினச்ச நேரத்தில் இப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கிடுவாங்க போல இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.